தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகம் போற்ற விடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழி மெய்யால் போட்டி பணிகின்றேன் தாயோடு. இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ளபோதிருந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரின்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். ஆண்டு அருளிய அருமையை வியத்தலில் 8வது பாடலில் தடையில்லாது எடுத்த அருள் அமுது என்கோ, சர்க்கரை கட்டியே என்கோ, அடைவுறு வைர கட்டியே என்கோ, அம்பலத்து ஆணி பொன் என்கோ, உடைய மாணிக்க பெருமலை என்கோ, உள்ளொளிக்குள் உள்ளொளி என்கோ, இடைதல் அற்று ஓங்கும் திரு அளித்து இங்கே என்னை ஆண்டருளி நினையே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள். அறமீறாது நம் தேவை போக நம் சக்திக்கு ஏற்றாற்போல் நம்மால் முடிந்தவரை தினசரி உலக உயிர்களுக்கு உபகாரம் செய்ய செய்ய, அதாவது உயிர்கருணையாகிய பசி நீக்க நீக்க அவன் அருளால் உயிரை உருவாக்கக்கூடிய ஒளிப்பொருள் வசப்படும் போது, சிற்சக்தி அனுபவம் பெறும்போது அமுதம் விளையும் தேகத்தில். இந்நிலைய அகவலிலே நாம் பிற உயிர்களுக்கு செய்த அன்பு உபகார சக்தியால் அருட்பெருஞ்சோதி இறைவனின் தனி அன்பாக மாறி எவ்வாறு என்பதை அகவல் வரி 1450 தொடங்கி 1494 வரை தெளிவாக கூறுகிறார் சர்க்குரு. தடையில்லாத உயிர்கருணையினால் எடுத்த இறைவனின் பெருந்தைவால் பெறப்பட்ட அமுதம் எம் இறைவன் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். சர்க்கரை கட்டி என்கோ, சர்க்கரை ஆலையில் சாறு பிழியப்படும், பின் அண்டாவில் ஏற்றி சூடேற்றப்பட்டு பாகாகும், பாகு பதப்படுத்தி சர்க்கரையாகும், சர்க்கரை பதமாகும்போது கட்டி ஏற்படும். இந்த கட்டி சுவை அதிகமாக உள்ளது போல் இருக்கும். இதுபோல நம் உடலில் தயவால் ஏற்படும் மாற்றம் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்பார். அதாவது அகவலியிலே இதம் தரும் கரும்பில் எடுத்த தீஞ்சாரே, பதம் தரு வெள்ள பாயின் சுவையே, சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே என்பார் இறைவனை. அடைவுறு வைர கட்டி என்கோ, தானே வந்தடையும் வைர கட்டி என்கோ. நாம் தயவினால் தயாவண்ணமாக ஆக சர்க்கரை கட்டி வைர கட்டியெல்லாம் எது என இறைவன் காட்டித் தருவார். அம்பலத்து ஆணி பொன் என்கோ, என்ன அலை நின்றால் உயிரனுபவம், உயிரனுபவம் பெற்றால் அருள் அனுபவம், அருள் அனுபவம் பெற்றால் இறை அனுபவம். இது உரைமனம் கடந்த ஒரு பெருவழியில் காரியப்படும் போது நமக்கு சுத்த சன்மார்க்க கொடி அனுபவம் உண்டாகும். இந்த கொடி அனுபவம்தான் மாற்றுக்குறையாத தங்கமென சர்க்குரு கூறுகிறார். இந்த காட்சியை ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி, அற்புத காட்சி எனும் பாடலில் இவர் என்னென்ன நாம் கண்டார் என்பதை தெளிவாக கூறுகிறார். உடைய மாணிக்க பெருமலை என்கோ, சிற்சபை ஆணி பொன்னம்பலம் இடது செயலாகும்போது பொற்சபை மாதுளம்பழம் முத்து போன்ற நிறமாக மாறி அகலம் நிகழம் காண இயலாது விளங்கக்கூடிய இறைவன். உள்ளொளி ஆன்ம சிற்றனு ஒளி தயவு செயல் கூட கூட அருள் ஒளியாக மாற்றம் பெறும். உள்ளொளிக்கு ஒளியாக இறைவன் உள்ளார். இதனை உள்ளொளியை ஒளிர், ஒளிக்குள் ஒளியை, உள்ளபடி உள்ளவனை சத்தியனை என்பார் சர்க்குரு. இடைதல் அற்று ஓங்கும். இடைதல் என்பது இடைவேளை, சிறிய இடைவெளி. இடைதல் என்றால் நீங்குதல் இன்றி எப்பொழுதும் அல்கள் இன்றி ஓங்கிக் கொண்டே இருக்கும் திரு அழியாத நிலை. இதனை 4131 பாடலில் திருநிலை பெற்றனன் அம்பலத்தன்
அம்பலத்தான் அருள் தெல்லமுது உண்டு உருநிலை பெற்றன் ஒன்றே சிவமென்று ஓங்குகின்ற பெருநிலை பெற்றனன். சுத்த சன்மார்க்கம் பிடித்து நின்றேன். இருநிலை முன்னிலை எல்லா நிலைகளும் எனக்குள்ளவே என்கின்றார். அழித்து இங்கே என்னை ஆண்ட அருளினையே என பதிவு செய்கின்றார். அருட்பெருஞ்சுதி இறைவரே இவரை வந்து ஊனிருக்கும் குடிசையில் உவந்து நுழைந்து இவருக்கு அருளை வழங்கியதாக கூறுகிறார். நாமும் அவர் கூறியபடி செயல்பட்டால் அந்நிலையை அடையலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாவிரதம் குலைமலாம் உங்க. எல்லோரும் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிட்டு